வாலிபால்ல வந்து இப்ப ரீசெண்டா டபுள்னு சொல்றது வந்து ஃபவுல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து கரெக்ட்டா தப்பா? இதை வந்து கரெக்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வாலிபாலில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எஃப்ஐவிபியாக இருக்கட்டும், விஎஃப்ஐயாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வாலிபாலை எந்த அளவுக்கு நம்ம சுவாரஸ்யமாக விளாடணும், பாயிண்ட் ரிலேட்டடாக விளாடணும், அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேமை வந்து டே பை டே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், பாலுடைய வெயிட்டாக இருக்கட்டும், நெட்டு லென்த்தாக இருக்கட்டும், கோர்ட் லென்த் விர்த்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் விஷயத்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி அதை ஈஸியாக விளாட்லாம், ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி விளாட்லாம், அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு மல்டிபர்பஸாக எல்லா விதத்துலையும் பார்ப்பாங்க. ஒரு ரெகுலராக ஒரு ரேலி வந்து ஒரு 20-20 ஈச் டீம் ஆடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேம் ஆடிட்டு இருக்கும்போது இப்போ வந்து அவங்க 2 சைடுமே ஈக்குவல் டீமாக தான் இருக்கும். பட் அந்த கண்டினியூஸ் ரேலியின் போது பை நேச்சராக ஒரு ஹியூமனுக்கு டபுள் ஏற்படுறதுக்கு மெனி சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சான்சஸை அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்டினியூஸ் ரேலி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பால் பண்ணுற மிஸ்டேக்ஸை அது வந்து தப்புன்னு ஏற்றுக்க முடியாது. அந்த மிஸ்டேக்கை வச்சு ரெஃபரி வந்து அந்த மேட்சை ஸ்டாப் பண்ணார்னா அந்த மூடு என்டையராக 2 டீமுக்கு கட் ஆகும். ஒரு டீமு வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருப்பாங்க, ஒருத்தவங்க லூசிங்கில் இருப்பாங்க. ஆனால் 2 பேருமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. ஈக்குவலாக இருக்கும்போது அன்னெசரி ஒரு விஷயம் வந்து இந்த டீமை டவுன் பண்ணுதுன்னா அந்த டீமில் இருக்க கோச்சாக இருக்கட்டும், பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க டவுனாக தான் இருப்பாங்க. ஈக்குவல் பாயிண்ட்ஸில் செட்டு முடிய போகும்போது நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான இப்போ வந்து டபுள் டச் அது இல்லாமல் இருந்ததுன்னா மேபி 2 பேரும் ஈக்குவல் ஆடி இருப்பாங்க. வாஷ் அவுட் யாருக்கு டேலண்ட் இருக்கோ அவங்க வாஷ் அவுட் வாங்கியிருப்பாங்க. இந்த ரூலை அப்ளை பண்ணது சரியா தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஒரு என்ன பெரிய ட்ராபேக் இருக்குன்னா, நல்ல செட்ரு டபுள் பண்ணவே மாட்டார், ஆனால் லேர்னர்ஸு டபுள் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி தப்பு நடந்தால் இனி வர்ற ஜென்ரேஷன்ஸ் வந்து வெல் அண்ட் குட்டாக இருப்பாங்களான்றது டவுட்ஃபுல் தான்.